ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி யாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்பா. இதை தூரத்துலேருந்து ஃப்ரெண்டு காரனும் பார்த்துட்டு இருப்பான். அவன் யாருன்னு பார்க்கறதுக்குள்ளே அந்த பையன் இங்கே இருந்து போயிடுறான். யாருக்கிட்ட நீ பேசினேன்னு கேட்டால் அதுவும் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடய பதில் சொல்லிட்டு இருக்கா. நீயே இவ்வளோ பதட்டமாகற, யாருன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னதும், ஓ இப்போ போனாரே அவரை தானே கேட்குற, அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, அவர் சும்மா அட்ரஸ் கேட்டாரு, நான் சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயினோட கேபின்கே விராஜ் காலங்காத்திலே சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னோட ஃபோட்டோஸ்லாம் திருப்பி கொடு அப்படின்னு. ஆனால் நான் அதை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, நான் பண்ணது சரிங்கிறத நீ ஒத்துக்கணும், அப்படிலாம் நீ பண்ணாதான் நான் உனக்கு உன்னோட ஃபோட்டோஸை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சாரியா, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா, இந்த விராஜ் டோப்ரால் உங்ககிட்டலாம் சாரி கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ உனக்கும் உன்னோட ஃபோட்டோஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சொல்லி தொலைகிறேன் சா அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறான். அதுக்குள்ளே அங்கே நிறைய மகளிர் சங்கத்துலேருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உனியால் தான் அழைச்சிட்டு வந்திருக்கான். அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினி கிட்ட, நீ பெரிய ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், அதுக்காக உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவியா, நீ எதுக்காக இந்த அப்பாவி பையனோட வாழ்க்கையில தலையிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த பையலும், அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்களோட கடமையை தானே செஞ்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை அவங்க என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா நானே உங்களை கூப்பிட்டு விடுறேன், அப்போ பிரச்சனை பண்ணுங்க, இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சிடுறான். பார்த்தல்ல, என் பின்னாடி ஒரு சங்கமே இருக்கு, நீ ஏதாவது வாலாட்டணும்னு நினைச்ச அப்படின்னா 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு வாலாட்டு, இல்லைனா நீ பின்விளைவுகளை ரொம்ப மோசமா சந்திப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணும் அப்படியே என்ன சொல்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா. சரி என்னோட ஃபோட்டோஸை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னதும் அவளும் வேண்டா வருவா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. திரும்ப என்கிட்ட வச்சுக்காத, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். வீட்டில் இந்த எடுபடியோ விராஜ்காக சமைச்சிட்டு இருக்கான். அப்போ தெரியாமல் கை தவறி அந்த சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. மாவு வேற அவனோட தலையில் கொட்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, மொத்த சாப்பாடும் கொட்டி போயிடுச்சு. இவன் வேற பசிக்குதுன்னு உயிரை வாங்குவானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. வேற யாரும் இல்லை, அந்த வியாஸ் தான் காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவன் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே ஒரு சாப்பாடு பிளேட் இருக்குது, அதில் ஃபுல்லாகவே சாப்பாடு இருக்குது. யார் கொண்டு வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையன், உன்னையால் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். உடனே இவனுக்கு வேறு வழியே தெரியல. இப்போ சாப்பாடும் கொட்டி போயிடுச்சு, அதுக்கு பதிலாக சாப்பாடும் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்பாடே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கான். அவனும் அதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான். என்ன உன்னையால் நீ இவ்வளோ சாப்பாடு எனக்காக செஞ்சுருக்க, வெரைட்டியாக செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் எனக்கு பன்னீர் பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் என்னோட ஃபேவரட் பன்னீர் தெரியுமா, இது என்ன பன்னீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் இந்த பயலுக்கு எதுவுமே தெரியல, இவன் சமைக்கவும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் அது பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்க பார்த்துட்டு இருக்கான். உண்மையை சொல்ல, இந்த சாப்பாடு நிஜமாவே நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்டால், என்ன மன்னிச்சிருங்க பாஸ், இந்த சாப்பாடு நான் பண்ணலை, நான் செஞ்ச சாப்பாடு கீழே கொட்டிடுச்சு, அப்போ தான் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு, சரின்னு சொல்லிட்டு நான் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இந்த சாப்பாடு இருந்துச்சு, அதை தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ யார் இந்த சாப்பாடை பண்ணியிருப்பா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பன்னீர் பிடிக்குங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி குடோன் மாதிரி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ யாரோ பின்னாடி கூப்பிடுற மாதிரி இருக்குது. வேற யாரும் இல்லை, அந்த ஆள் நம்ம சஞ்சய் தான், ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியை இவன் ஒன் சைடாக லவ்வும் பண்ணியிருப்பான். இவன் தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல். நீங்கள் இப்படி என்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் திடுதிப்புன்னு நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லையே, நான் தான் உனக்கு கால் பண்ணனே, உனக்கு நிறைய மிஸ்டு கால் கொடுத்தா, ஆனால் நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணல, அதான் நேரடியாக உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, எனக்கு தெரியாது, என்னோட ஃபோனை நான் மறந்துட்டு ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் ராஜும் ஹீரோயினியை பார்க்கறதுக்காக அவளோட கேபினுக்கு வரான். அங்கே அவளை காணும். சரி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அந்த ஃபோன் அங்கே ரிங் ஆகிட்டே இருக்குது. என்னது இவ ஃபோனை வச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பும் ஓப்பன்லேயே இருக்குது. இந்த பொண்ணு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ண போகும்போது அந்த லேப்டாப்பில் ஒருத்தனோட ஃபோட்டோ இருக்குது. அது நம்ம சஞ்சயோட ஃபோட்டோ தான். அவனை பற்றி தான் ஏதோ ரிசர்ச் பண்ணியிருப்பா போல். இந்த ஆள் தானே அன்னைக்கு அனன்யா கூட பார்த்தேன், அன்னைக்கு யாருன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ பார்த்தா இவனை பற்றியே ரிசர்ச் பண்ணியிருக்காளே அப்படின்னா அனன்யா என்கிட்ட போய் சொல்லியிருக்கலா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஏமாற்றமாகவே இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்கிட்ட எதையுமே அவன் மறைக்க மாட்டாளாம். ஆனால் இன்னைக்கு ஒரு பொய்யை சொல்லியிருக்கா, அதுவும் அந்த வயலுக்காக சொல்லியிருக்கா. அனன்யா என்கிட்ட பொய் சொல்லிட்டு அந்த வயலை காப்பாற்ற நினச்சிருக்காளே, அப்படி யார் அவன், அவனுக்கும் நம்ம அனன்யாவுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கே வேலை பார்க்குற ஆள்கிட்ட ரிசர்ச் பண்ண சொல்லியிருப்பான் போல். அவனுமே ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபைலை கொண்டு கொடுக்குறான். இதுதான் நீங்கள் கேட்ட ஆளோட ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தா அவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம விராஜ் அவன் மேலே ஒரு கேஸை போட்டு ஜெயிலுக்கு
ஜெயிலுக்கு அனுப்புனான் இல்லையா, அதனால தான் அந்த கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி அவனோட பேக்ரவுண்டு நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எதிராக கேஸ் கொடுத்ததே அந்த விராஜ் தான் அப்படிங்கிற விஷயமும் அந்த ஃபைலில் இருக்குது. அப்படின்னா இவன் விராஜ் கூட சம்மந்தப்பட்டிருக்கான். எதுக்காக அவன் கூட போயிட்டு அனன்யா பழகுறா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு செம கோவம் வருது. உடனே நேராக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் டக்குன்னு அந்த ஃபோனை பிடுங்கி, யாருடா நீ, சஞ்சய் தானே, நீ இதுக்கப்புறம் என்னோட அனன்யா விஷயத்தில் தலையிட்டு அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இதுக்கப்புறம் நீ அவன் இருக்கிற திசை பக்கமே திரும்பக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவளுக்கு ஒன்றும் புரியல. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ராஜுன்னு கேட்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அனன்யா, நீ என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு அந்த பயலுக்காக பொய் சொல்லியிருக்க, அந்த சஞ்சய்க்காக தானே நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவன் ஒரு கிரிமினல், அதுவும் அந்த விராஜுக்கு சம்மந்தப்பட்ட ஆளாக வேற இருக்கான், அப்படிப்பட்டவன் கூட நீ எதுக்காக அனன்யா பழகுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது, அவரை பற்றி உனக்கு எதுவும் முழுசாக தெரியாமல் நீ இப்படி வந்து என்கிட்ட சண்டை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் யார், அவனை பற்றி என்கிட்ட சொல்லு, நீ இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எதையும் மறைச்சதில்ல தானே, ஆனால் இன்னைக்கு அந்த பயலுக்காக என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, அது ஏன்னு தெரியுமா, உன் உடம்புல இப்போ உன்னோட இதயம் இல்லை, வேற யாரோ ஒரு பொண்ணோட இதயம் தானே இருக்குது, அந்த இதயம் தான் உன்னை இப்படிலாம் பண்ண சொல்லுதா, எனக்கு ரொம்பவே இது ஹர்ட் ஆகுது அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை பிடிச்சி கெஞ்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு இது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒன்றை இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் அந்தவே புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னா அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம விராஜ் நல்லா தூங்கிட்டே இருக்கான். அப்போ அந்த வியாஸ் வந்து இவனுக்காக பன்னீர் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் விராஜ், நான் உனக்காக இதை ஆசையாக பண்ண, நீ இதை சாப்பிட மாட்டியா, உனக்கு பன்னீர் பிடிக்கும் தானே, இல்லை பிடிக்கலையா, நீ இதை சாப்பிட்டாகணும், சாப்பிடு விராஜ்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்போ நீ இதை சாப்பிட மாட்டே அப்படின்னா நான் உனக்கு இந்த விஷ ஊசியை போட்டுருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு பதிலாக என்கிட்ட மாற்று மருந்தும் இருக்குது, இதையும் நான் உனக்கு கொடுத்துருவேன், ஸோ அந்த அளவுக்கு போகணுமா என்ன, நீ இப்போவே இதை சாப்பிடு விராஜ் அப்படிங்கிற மாதிரி என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அதாவது நம்ம ஜான்விக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் இங்கே இவன் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு இந்த பயிலும் முழிச்சு பார்க்குறான், கனவு இந்த மாதிரி எழுந்திரிச்சு பார்த்தா அந்த அம்மாவை காணோம். காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது, யார் இந்த நேரத்தில் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்கடா என்னோட அனன்யா லைஃப்பில் வந்த, நீ என்னைக்கு அனன்யா லைஃப்பில் வந்தியோ அன்னையிலேருந்து அவளோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நீ வர்றதுக்கு முன்னாடி என்னோட அனன்யா எப்போதுமே ஹாப்பியாக அவளோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பா, என் கூடயுமே நல்லா சந்தோஷமாக இருப்பா, ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் அவளோட நிம்மதியே போயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கா, என்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நீ என்னோட அனன்யா விட்டு தூரமாக போயிடு, இல்லைனா உன்னை நான் கொன்னுடுவேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். ஓ இப்போதான் புரியுது, நீ அந்த அனன்யா கூட சுற்றிட்டே இருப்பியா, அவன் தானே நீ, உன்னையால் இவனை இப்போவே வெளியே துரத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தூங்க போயிடுறான். அந்த பேல வெளியே தள்ளி கதவை சாத்தினா அவன் நின்றுக்கிட்டு வாசலில் கல்லை விட்டு எரிஞ்சிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். விராஜ் நீ அனன்யா விட்டு தூரமாக போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிகிட்டே இருக்கான். ரோட்டில் அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா சும்மா விடுவாங்களா என்ன, கரெக்டாக அங்கே போலீஸும் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காலையில் வந்து நம்ம ஹீரோயினி தான் அவனுக்காக பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கா போலீஸ்கிட்ட. அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் அப்படிலாம் பண்ணுறவன் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே விடுங்கன்னு சொன்னால் போலீஸ் வந்து இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸோ அதனால் அவங்களே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற வரைக்கும் நான் அவனை வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. யார் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்கே அந்த ராஜும் வரான். ஓ இவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா, இவனே ஒரு ஃப்ராடு பையன், இவன் மேலேயே நிறைய கேஸ் இருக்குது, இவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டை பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனும் மைண்ட் யுவர் லாங்குவேஜ், நான் அவனோட ஃப்ரெண்டு மேலெலாம் கேஸ் கொடுக்கல, அவன் மேலே கேஸ் கொடுக்குற அளவுக்கு அவன் ஒன்றும் அந்தளவுக்கு ஒருத்து கிடையாது, நான் என் வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த போலீஸுமே சொல்கிறாரு ஆமாம் இவர் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு. அப்போ யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் அப்போ அங்கே வந்து ஒரு அம்மாவும் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிது. வேறு யாரும் அந்த வியாஸ் தான். நீங்கள் எதுக்காக மேடம் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அப்புறம் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் தான் மிஸ்ஸஸ் வியாஸ், நான் வந்து விராஜோட பக்கத்து வீட்டுக்காரவங்க தான், அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு இவன் விராஜ் வீட்டில் நின்று கலாட்டா பண்ணிட்டு இருந்தான், ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன், விராஜுக்காக நான் சப்போர்ட் பண்ணி தான் இந்த வேலையை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மேடம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன், நேற்று ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டான், ப்ளீஸ் மேடம் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே சரிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க போல். அவளும் ஃப்ரெண்டுக்காரனை கூட்டிகிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவனும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டுட்டு வெளியே வரும்போது அங்கே அந்த வியாஸ் வந்து நம்ம விராஜை ஸ்டாப் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் நான் உங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனா, இங்கே பாருங்க நான் இப்போ பேச வந்தது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருங்க நீங்கள் எதுக்காக என்னோட வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த பையன் வந்து கலாட்டா பண்ணான்ல, அதுக்கு நீங்கள் கேஸ் கொடுத்துட்டீங்க. சரி ஓகே, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னு பண்ணியிருக்கீங்க, நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போனால், உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஜான்வி மேலே காக்ரோச் வந்துச்சு, அது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இவனுமே ரீவைன் பண்ணி பார்க்குறான். ஆமாம், நம்ம ஹீரோயினி மேலே காக்ரோச் வந்துச்சு, அது நமக்கு தெரியும். அப்புறம் நீ அந்த கரப்பாம்பூச்சியை சும்மா விடலை, அதை நீ பாலில் போட்டு குடிச்சிட்ட ரைட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு இன்னும் பயங்கர ஷாக்காக இருக்குது. யாருடா அவங்க, நடந்த சம்பவத்தை நேரில் இருந்து பார்த்த மாதிரியே அப்படியே சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இது மாதிரி எனக்கு நிறைய விஷயம் தெரியும் உங்களை பற்றியும் ஜான்வியை பற்றியும், அதுக்கு அதை நான் உங்ககிட்ட பேசணுன்னே நினச்சேன். பட் நீங்கள் பேச தயாராக இல்லைல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இவனுக்கு ஒன்றும் புரியல, சம்திங் ராங், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.